Hotel Tamil Nadu Beach Resort Complex. ஹாய்ங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு வந்து மந்த்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மந்த் ஆயிடுச்சு. கொஞ்சம் மூட் ஸ்விங் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி பீச் எப்போவுமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அதுவும் பீச் ரிசார்ட்னால் ரொம்பவே பிடிக்கும். இந்த ப்ரெக்னென்சியில் வந்து என்னோட என்னென்ன விஷ் இருக்கோ அது எல்லாமே என் ஹஸ்பண்ட் வந்து, அதாவது ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாத சில விஷயங்கள்லாம் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ப்ரெக்னென்சியில் வந்து ரொம்பவே ட்ரை பண்ணி எல்லாமே பண்ணாங்க. அதில் ஒன்று இந்த மாதிரி பீச்சுக்கு போகணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி பற்றி நான் இன்னும் சொல்லலை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதில் எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட்டு ஃப்ரம் 3rd month டு டெலிவரிக்கு, அதாவது வளைகாப்புக்கு முன்னாடி வரைக்குமே நான் ரெஸ்டடில் தான் இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் ப்ளீடிங் ஆகிடுச்சு. அதனால் அப்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது பீச்சுக்கு போகணும், பீச்சில் வாக் பண்ணணும், பீச்சில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும். இது ரொம்ப பெரிய விஷயம் இருந்துச்சு. ஆனால் அது கடைசி வரைக்குமே என்னால் பண்ண முடியல. அப்புறம் நான் டெலிவரிக்கு வளைகாப்பு முடிச்சுட்டு டெலிவரிக்கு வந்து திருச்சி வந்துட்டேன். திருச்சியில் பீச் இல்லை. அப்போது எங்களுக்கு செகண்ட் ப்ரெக்னென்சி பற்றியெல்லாம் அப்போ பிளான் இல்லைல்ல. பட் இது எனக்கு விஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டு, ஐயோ இதை கேட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஆறு இருக்குல்ல, அந்த கரையில் போயிட்டு பீச் எஃபெக்டில் வந்து ஃபோட்டோஷூட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனோம். அதுவும் ஃபோட்டோஷூட் எடுத்துட்டு கரெக்டாக எங்கள் கைக்கு தர நேரத்தில் வந்து ஏதோ சிஸ்டமில் க்ராஷ் ஆகிடுச்சு என்னமோ சொல்லிவிட்டு அவங்க வந்து எங்களுக்கு ஃபோட்டோ தரல. ஏதோ ஒரு இதாகிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் அதை அப்படியே விட்டாச்சு. ஆனால் வந்து செகண்ட் ப்ரெக்னென்சியில் இது வந்து இது பண்ணோன்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அப்புறம் ரிசார்ட் நான் கேட்கவே இல்லை, அவரே சர்ப்ரைஸாக வந்து வீக்கெண்ட் வந்து புக் பண்ணிட்டாரு. அப்படி புக் பண்ணி வந்தது தான் இந்த டிடிடிசி. டிடிடிசினா தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்லேயுமே ஆல்மோஸ்ட் இந்த இது இருக்கும். இது வந்து ஒரு கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு ரிசார்ட்டு. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், 4500 பெர் ரூமுக்கு. அந்த ரூமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பாருங்களேன், இதில் எல்லாமே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து நாங்கள் எக்ஸிட் ஆகிற வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் ஒர்த்தாக இருக்கும். ஸோ யாருக்காவது கண்டிப்பாக யூஸ் ஆகுன்றதுக்காக நான் ஃபுல்லாகவுமே கவர் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் இருக்கும், அதாவது தமிழ்நாடோட வெப்சைட் இருக்கும். அந்த டிடிடிசியோட வெப்சைட்டில் போயிட்டு அங்கே வந்து ரூம் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு அதில் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே போய் நம்ம இது பண்ண முடியும். டேரெக்டாக போனீங்கன்னா சம்டைம்ஸ் கிடைக்கலாம், சம்டைம்ஸ் கிடைக்காம போகலாம். ஏன்னா இது வந்து முக்கால்வாசி பார்த்திங்கன்னா வெளியேந்து வரவங்க வந்து, அதாவது பிளான்டாக வரவங்க, டூரிஸ்ட் வருவாங்கள்ல, அவங்க வந்து பிளான்டாக வரும்போது இந்த ஏரியாவில் வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க ப்ரீ புக் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ நமக்கு கிடைக்குமான்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். வீக்கெண்ட் மேபி பாசிபிள், வீக் டேஸில் பாசிபிள், வீக்கெண்டு கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் புக் பண்ணணும். நாங்களும் அப்படி தான் பண்ணி போனோம். அது பார்த்திங்கன்னா பெர் ரூமுக்கு வந்து 4500. ஃபஸ்ட்டு இந்த ரூமுக்கு தான் போனோம். இதில் பாருங்கள், பார்த்தா எங்களுக்கு வியூ வந்து கரெக்டாக பீச் வியூ. எங்களுக்கு காலையில் எழுந்துக்கும் போது சன்ரைஸ், ஏன்னா எனக்கு கொஞ்சம் நடக்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் மார்னிங் எழுந்துக்க முடியுமா, கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அந்த மாதிரி தான் நான் வந்தேன். ஸோ மார்னிங் இங்கேருந்தே சன்ரைஸ் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இந்த வியூக்காக இங்கே வந்தோம். பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக மறைச்சிருந்துச்சு, இந்த விண்டோலேருந்து எங்களுக்கு தெரியல. அதனால் திரும்ப போயிட்டு ரூம் கொஞ்சம் அன்றைக்கெல்லாம் ரொம்ப காலியாக தான் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணோம், திரும்ப என் ஹஸ்பண்ட் போய் கேட்டு பக்கத்து ரூம் வந்து மாற்றிக்கிட்டோம். இந்த இதுலேருந்து அந்த வியூ வந்து சூப்பராக கிளியராக இருந்துச்சு. இப்போ பார்க்குறீங்களே, இதுதான் நாங்கள் சேஞ்ச் பண்ண ரூம். இதோட ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள். இதில் ஃபுல்லாக என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த வியூ விண்டோலேருந்து பார்த்தீங்கன்னா பீச்லாம் சூப்பராக தெரியும். மார்னிங் சன்ரைஸும் நான் இங்கே படுத்துகிட்டே பார்த்துட்டேன். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டே தான் வந்தேன். கவர்மெண்ட்டோடது கொஞ்சம் நீட்டாக இருக்குமா அப்படிலாம் நினச்சிட்டு வந்தேன். பட் ப்ரைவேட்டை விட சூப்பராகவே மெயின்டைன் பண்ணுறாங்க, செம்மையாக இருந்துச்சு. இது பாருங்கள், ஃபுல்லாக அந்த ரூம் டூர்.
நாங்கள் வந்து ஒரு 11 அந்த மாதிரி கிளம்பினோம். அதுக்கப்புறம் வீட்டிலேருந்தே லன்ச் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஃபுட்டு வந்து நமக்கு ஃப்ரீ. மேபி இப்போது நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் போனதுனால நைட்டு டின்னரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் எங்களுக்கு ஃப்ரீ. மேபி மார்னிங் வந்திருந்தோன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச்சும் ஃப்ரீ. அந்த மாதிரி 2 டைம்ஸ் ஃபுட்டு வந்து ஃப்ரீ தான் இங்கே. லன்ச் வந்து நாங்கள் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதை சாப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, நான் தூங்கிட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்டோட தம்பி ஒய்ஃப்லாம் வந்திருந்தாங்க. அவங்களாம் வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருந்துச்சு, பெண்டிங் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஈவினிங் வந்து டீயும் காஃபியும் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்க ரூம்க்கே டெலிவர் பண்ணிட்டாங்க. டீயை விட காஃபி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபில்டர் காஃபி நல்லா இருந்துச்சு. குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் வந்து அந்த ஏரியாவெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். அவ்வளோ பெரிய ஏரியாங்க. நாங்கள் போயிட்டோம், சின்னதாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு போனால் போகிறோம் அது பாட்டு போய்கிட்டே இருக்குது. அங்கங்கே ஏரோ மார்க் போட்டு இது இங்கே இருக்குது இது இங்கே இருக்குதுன்னு சொல்லி போர்டு வச்சுருந்தாங்க. எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணது இங்கேருந்து போயிட்டு பீச்சில் நல்லா உட்காந்து அலை சவுண்டு கேட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். நிறைய இடத்துல இந்த மாதிரி ஸ்விங் இருக்குது பாருங்கள். இது நிறைய இடத்துல இருந்துச்சு, அங்கங்கே இருந்துச்சு. ஸ்டோன் பெஞ்ச் போட்டிருந்தாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. Sleep. Have to close your eyes. Have to close your eyes. Hi. செப்பல் கட்டிக்கிறியா? அது செப்பல் கட்டிடு. செப்பல் கட்டு. ஸ்லிப்பர் கட்டு. ஸ்லிப்பர் வேணாம், மண்ணில் நட. டன். ம். இருட்டா இருக்கு. Satu. நைட் இங்கே தூங்கலாமா? இங்கே தூங்கலாமா நைட்டு? எஸ்ஸா? வா. வாட்டர் வேணுமா? வாட்டரா? வாட்டர்? இதாங்க எங்கள் ரூம்லேருந்து அப்படியே பேக் சைடு வந்தீங்கன்னா பீச் இருக்கும். அதில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அலை சவுண்டை கேட்டுட்டு அப்புறம் யாத்திரன் கொஞ்சம் நேரம் மண்ணில் விளாண்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த ஸ்விங்கில் கொஞ்சம் நேரம் தாங்க இப்படி படுத்தேன். அந்த காற்றுக்கும் அந்த பீச்சோட அலை சவுண்டாக என்னன்னு தெரில, அப்படி ஒரு தூக்கம் வந்துருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் நல்ல டீப் ஸ்லீப் போயிட்டேன். அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு.
அப்புறம் வந்து டின்னருக்கு டைம் ஆகிடுச்சு. டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் இந்த டைமுக்குள்ளே போகணுன்ட்ருக்கு. பஃபட் சிஸ்டம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து எழுந்திரிச்சு சாப்பிட்றதுக்காக போயிட்டோம். அதில் என்னென்ன மெனு இருந்துச்சு அது எல்லாமே இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஃபுட்டு நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சுட சுட தோசை வச்சுருந்தாங்க. அது எல்லாமே இந்த மெனுவில் காட்டுறேன் பாருங்களேன். எல்லாமே வறுத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. தோசை வெயிட் பண்ணு. தோசை எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ சூடாக போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது காலி ஆக ஆக சுட சுட வந்துக்கிட்டே இருந்துச்சு. கேசரி, பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் ரசம், தயிர் சாதம், ஊறுகாய் எல்லாமே இருந்துச்சு. யாத்திரனே அப்படி சாப்பிட்டான். அவன் எங்கேயுமே சாப்பிட மாட்டான். அவனே பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபுட் மாதிரி இருந்துச்சு. அதனால் அவன் நல்லாவே சாப்பிட்டான் அன்றைக்கி. டின்னர் முடிச்சுட்டு பக்கத்தில் என்ன இருக்குது, மீதி இடம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக போயிருந்தோம். பக்கத்துலேயே சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஸ்விங் அதெல்லாம் இருந்துச்சு. யாத்திரன் கொஞ்சம் நேரம் விளாண்டா, நாங்களும் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்புறம் உள்ளே வந்து கேன்டீன் இருக்குது. கேன்டீனில் தான் இப்போ சாப்பிட்டோம். அது இல்லாமல் ஜென்ஸுக்கு வந்து பார் மாதிரி இருந்துச்சு. நான் அது உள்ளே போய் பார்க்கல. ஆக்சுவலாக வெளியேருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பார் மாதிரி இருந்துச்சு. இந்த கூல்ட்ரிங்க்ஸ், சோடா அந்த மாதிரி இது ப்ளஸ் பாரோட இதெல்லாம் இருந்துச்சு. அது உள்ளே போய் பார்க்கல, பட் வெளியேருந்து பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். அதான் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலுக்கு போகலாம், அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக போனோம். இந்த ப்ளே ஏரியா பக்கத்துலேயே தான் ஸ்விம்மிங் ஏரியா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ரூமுக்கு வந்துட்டோங்க. டன்னா அது டான், அது டான் சொல்லு. இங்கே பாரு. ஓ ஓய் ஓ அது டான் சொல்லு. டன்னா டான் சொல்லு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங், ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக ரெடி ஆகிட்டோம். இதெல்லாம் வந்துட்டு நான் பார்ட் 2 வீடியோவில் போடுறேங்க.